பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம நிறையா சர்ச்சஸில் பார்க்குறோம். எல்லா சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான ஆழமான செய்திகளை தான் நம்ம கேட்குறோம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததை குறித்தும், இன்னுமாய் அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார், ஆவியின் கனிகள், இப்படி அநேக செய்திகளை நம்ம கேட்குறோம். ஆனால் பேசிக் டீச்சிங் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. பேசிக் டீச்சிங் எங்கேயுமே நம்ம பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கி சிம்பிளாக வசனங்களை, ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து பார்க்கணுன்னா நமக்கு நேரம் பத்தாது. அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் எப்படி வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்தார், மனிதனை எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்படி பாவம் உலகத்தில் வந்துச்சு, இந்த வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இது பரிசுத்த வேதாகமம், திருவிவிலியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய வார்த்தை. தேவன் மனுஷன்கிட்ட பேசணும்னு விரும்புகிற எல்லாமே இதில் இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவர் என் கூட பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக பேர் நம்ம கேட்குறோம். ஆனால் அவர் நம்மக்கிட்ட டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கார். இந்த வேதாகம வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அது உயிருள்ள வார்த்தைகளாக இருக்குது. நம்ம இது ஒரு எழுத்து தானே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்குது. இந்த வேதத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. சயின்ஸ் பற்றி இருக்குது, மெடிக்கல் பற்றி இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உலகம் எப்படி உண்டானுச்சு அப்படின்றதுலேருந்து இந்த உலகத்தின் முடிவில் என்ன சம்பவிக்கும், உலகத்தின் முடிவு என்ன அப்படின்ற வரைக்கும் எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்தது, அவருடைய வருகை எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சாரு, மனுஷனை எப்படி படைச்சாரு, எப்படி பாவம் உலகத்தில் வந்தது என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பார்த்திங்கன்னா, தேவன் நம்ம அநேக பேருக்கு சந்தேகம் வரும். தேவன் யார் இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணும் இல்லையா? அப்போ சயின்டிஃபிக் படி பார்த்திங்கன்னா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக் படியாக சொல்கிறாங்க. ஆனால் வேதாகமம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 3வது வசனத்தில் பாருங்கள், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். முதல் நாள் என்ன பண்ணுறாரு? தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தேவன் சொன்ன உடனேயே, அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே வெளிச்சம் உண்டாகிறது. அந்த வெளிச்சத்தையும் இரவையும் 2ஆக பிரித்து, வெளிச்சத்திற்கு பகல்னும் இருளுக்கு இரவுன்னு பேர் வைக்கிறாரு. முதலாம் நாள் முடிந்து போகிறது. தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் உண்டு பண்ணினது நல்லதுன்னு சொல்கிறாரு. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைக்கும் போதும் அது நல்லது அப்படின்னு பார்க்குறாரு. இது எல்லா வசனத்தையும் வாசிக்காமல் நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதலாம் நாள் வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவன். 2ஆம் நாள் வானம் என்கிற ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். 3ஆம் நாள் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், இது மாதிரி மரம் செடி கொடி இதெல்லாம் 3வது நாள் தேவன் உண்டு பண்ணுகிறார்.
4வது நாள் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடருமாகிய சந்திரனையும் சூரியனையும் உண்டு பண்ணினார். 5ஆம் நாள் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பறக்கும் பறவைகளையும் தேவன் உருவாக்கினார். அடுத்தது 6வது நாள் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் உண்டு பண்ணினார். அடுத்தது 6வது நாள் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நமது சாயலாகவும், யாருடைய சாயலா? தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியாகவும். வேற யாரு படியும் நம்மளை படைக்கல. தேவன் என்ன பண்ணுறாரு? ஏன் சாயலா, என் ரூபம் எப்படி இருக்கோ அப்படி என்னோட ரூபத்தின்படியே நான் படைக்கணும் மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தேவன் மனுஷனை உண்டாக்குறாரு. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எதுக்காக மனுஷனை படைச்சாரு? சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், ஊறும் பிராணிகள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்து அவனை ஆட்சி செய்யும்படியாக இங்கே கூறுகிறார். அப்போ ஆணும் பெண்ணுமாக தேவன் மனிதனை படைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 28வது வசனத்தில் பாருங்க, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, பூமியை நமக்கு கீழ்ப்படுத்துகிறார், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் ஆட்சி செய்யுங்க அப்படின்ட்டு அதிகாரம் கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார் தேவன். பார்த்தீங்கன்னா ஆதாம் எதனால் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னா, மண்ணினால் மனிதனை உண்டு பண்ணி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறார். இது என்ன மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவந்த மண். அது அந்த மண்ணினுடைய பெயர் அதாமா அப்படின்னு பேர். அந்த அதாமான்ற சிவந்த மண்ணினாலே ஆதாம் உருவாக்கப்பட்டு தேவனுடைய நாசியின் சுவாச காதை அவர் ஊதின போது அவன் உயிரடைந்து மனிதனாய் வருகிறான். அந்த அதாமான்ற மண்ணிலிருந்து தேவன் மனுஷனை உண்டு பண்ணதுனால அந்த மனுஷனுக்கு ஆதாம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்படி மண்ணினால் மனுஷனை உண்டு பண்ணி தேவன் சொல்கிறாரு, அவர் சிருஷ்டித்த எல்லாத்தையும் பார்க்குறாரு. 6 நாள் தேவன் ஒரு காரியமாக சிருஷ்டித்து முடித்த பிறகு 7வது நாள் சொல்கிறார். தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி போட்டிருக்குன்னா, இந்த ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் நம்மெல்லாம் என்ன பண்ணணுமா, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, அப்பா அந்த வாரம் முழுக்க நீங்கள் என்னை நடத்துனீங்க, என்னை போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீங்க, என்னை பராமரிச்சிங்க, எனக்கு உணவு கொடுத்தீங்க,
நன்றி அப்பா, ஜீவனை கொடுத்தீங்க, எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீங்க. எத்தனை பேர் இன்றைய நாளில் பாருங்கள் நன்றி இல்லாதவங்களாக இருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் சாப்பாடு இல்லாமல் இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு சிலர் சுகவீனம் அடைந்து ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு, ஐயோ எனக்கு வலி தாங்க முடியலையே, எனக்கு இந்த வேதனையிலிருந்து யாராவது விடுதலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு ஆஸ்பத்திரியிலும் வீடுலேயும் சுகவீனமாக படுத்திருப்பாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்களேன். நமக்கு ஒரு சில சுகவீனங்கள் இருந்தாலும் கூட நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து சண்டே சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறதுனால கிருபை இன்னும் அதிகமாக பெருகும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து பாடி, ஆண்டவர் தேவனே நீர் நல்லவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர், உண்மை இல்லவர், போதுமானவர், நீர் யெகோவா ஷாሎም, சமாதானம் தருகிறவர், யெகோவா ஈரே, எங்கள் ஜெயக்கொடியான தேவன், யெகோவா நிசி, எங்களுக்கு சுகத்தை தருகிறவர், யெகோவா ராஃபா அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி 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 நம்ம துதிக்கும் போது நமக்கு கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. தேவனை நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஓய்வு நாளில் மாத்திரமல்ல, அனுதினமும் நாம் வீடுகளில் இருக்கும்போது நீ நல்லவர் அப்பா, என்னை போஷித்தீரே, பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, உடுத்துவித்தீரே அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம டெய்லி சின்னதாக நமக்கு ஜெபமே பண்ண தெரியல, துதிக்கவே தெரியல, ஆராதிக்கவே தெரியலனாலும் நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். ஆண்டவர் வந்து பெரிய பாஸ்டர் மாதிரி தான் நீ பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பிறந்த குழந்தை எப்படி அதுக்கு தெரிஞ்ச மொழியால் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அம்மா அப்பான்னு கூப்பிடுதோ, அந்த மழலை மொழி இனிதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசி அது அம்மா அப்பாட்ட எப்படி பேசுது, அது மாதிரி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி ஜெபிக்கலாம், அதை சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசலாம். நம்ம ரொம்ப அதிகமாக எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது, அந்த பாஸ்டர் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டர் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி தேவனை துதிக்கணும். அதுக்குன்னு துதிக்காமல் இருக்கக்கூடாது. இப்படி 7ஆம் நாள் ஓய்வு நாளில் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை ஆராதிக்கணும். சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. இந்த ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த பின்பு என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். என்ன பண்ணுறாரு தேவன்? அந்த தோட்டத்துக்கு நடுப்பற ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? பார்வைக்கு அழகாக இருக்குது, புசிப்புக்கு பார்த்தா சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரியும் தோணுது. அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆதாம் ஏவாள்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கனியை புசிக்கக்கூடாது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும்னு சொல்கிறாரு. எல்லா கனியவும் தோட்டத்தில் நிறையா இருக்குது. மாம்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, சப்போட்டா பழம் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, கிவி ஃப்ரூட் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, நவாப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, காய்கறிகள் இருக்குது, எல்லாமே நீ சாப்பிட்லாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்கிறாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள்னு சொல்லப்படலை, மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு.
சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, ஆனாலும் அப்படிங்கிறாரு. ஆனாலும் என்னடா ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு, இங்கே ஆனாலும்ங்கிறாரே, என்ன சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கே என்ன சொல்றார், நன்மை தீமை அறிகிற கனி என்று ஒன்று இருக்குது, தோட்டத்துக்கு நடுப்பற இருக்குது, அதை நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்னு கட்டளை கொடுக்குறாரு. தேவன் வந்து ஒரே ஒரு கட்டளை தான் அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கட்டளையை அவங்க கடைப்பிடிச்சாங்களா, ஆதாமும் ஏவாளும்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. தேவன் படைச்சது எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உண்டாக்கின எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகளை காட்டிலும் சர்ப்பம் என்னவா இருக்குதான், ரொம்ப தந்திரமுள்ளதாக இருந்துதான். அப்போ அந்த சர்ப்பம் என்ன பண்ணுது, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுது. அந்த சர்ப்பம் வந்து என்ன, ஏவாள்கிட்ட போய் கேட்குது, இந்த தோட்டத்தில் எவ்வளோ விருட்சத்தின் கனி இருக்குது, அதில் எதையாவது சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி உடனே ஸ்திரீ என்ன பண்ணுறா, சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவாள் சொல்கிறா. அது என்ன சொல்கிறாருன்னா, சாகாதபடிக்கு, அந்த கனியை புசிச்சா நாங்கள் செத்து போயிடுவோம், அதை சாகக்கூடாதுன்னா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு சர்ப்பம் என்ன சொல்லுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். ஒரு ஆசை வார்த்தை கூறி அந்த சாத்தான் என்ன பண்ணுது, சாத்தான் வந்து ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து அவங்கள்ட்ட பேசுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாக மாட்டீங்க, நீங்கள் சாவதில்லை. என்ன சொல்லு, தேவன் சொன்னது நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்கிறாரு. சர்ப்பம் என்ன சொல்லுது, சாகவே சாக மாட்டீர்கள் அப்படிங்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டு சாத்தான் சொல்லுது. சரிங்களா? உடனே நீங்கள் எப்படி ஆயிடுவீங்களா, தேவர்களை போல் ஆவீர்கள். அப்போ ஏவாளுக்கு ஒரு ஆசை வருது. பொதுவாகவே லேடிஸ்க்கு எதையாவது சொன்னால் டக்குன்னு ஆசை வந்துடும். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று இலவசம் அப்படின்னா முதல்ல அதை தான் போய் எடுப்போம். அது நம்மளுக்கு தேவைப்படுதா தேவைப்படலையா, நம்ம அதை வாங்கினோன்னா நமக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, அத்தியாவசிய பொருளா, அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் நமக்கு. ஒரு சாரீ எடுத்தால் ஒரு சாரீ இலவசம், ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு பக்கெட் இலவசம், ஒரு மக்கு வாங்கினா இன்னொரு மக்கு இலவசம். இந்த மாதிரி ஒரு எந்த கடைக்கு போனாலும் இலவசத்தை பார்த்தோன்னே பெண்கள் அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஆண்கள் வந்து அப்படி டக்குன்னு எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, பெண்கள் தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த சர்ப்பம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு, பெண்கள் பலவீனமானவர்கள், பலவீன பாண்டோன்னு சர்ப்பம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போய் அது என்ன சொல்லுது, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல, அப்படி நீங்களும் கடவுளாக எப்படி தேவன் இருக்காரோ அது மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்பம் சொல்லுது. அப்போ அந்த ஸ்திரீயானவள் அந்த தோட்டத்தில் நடுப்புற அந்த கனி இருக்குது, டெய்லி தான் அந்த கனியை பார்க்குறா. இந்த சர்ப்பம் இப்படி சொன்னதும் அப்போ ஸ்திரீயானவள் திரும்பவும் அந்த கனியை பார்க்குறா. அப்போ ஏவாள் அந்த கனியை பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோணுதான், 6வது வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லதுன்னா என்னங்க, சாப்பிட்றதுக்கு
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுதான். இப்போ நம்ம பிரியாணியை சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒரு கடையில் பிரியாணி வாங்க போவோம். போகும்போது அது வாசனை அடிக்கும் பாருங்களேன். அந்த வாசத்தை பார்த்தோன்னே, ஆஹா, இது நல்லா இருக்கும் போலயே இந்த பிரியாணி அப்படின்னு அந்த வாசத்தை பார்த்தோன்னே அதை சாப்பிட்ணுன்ற டெம்டேஷன் வருது பார்த்தீங்களா? அது மாதிரி புசிப்புக்கு நல்லதுன்னு தோணுச்சான் ஸ்திரீயானவளுக்கு. அப்புறம் பார்வைக்கு இன்பமும், அதை பார்க்கும்போதே இன்பமாக இருந்துச்சான். அப்போ அந்த ஃப்ரூட் எவ்வளோ ஒரு அழகாக, கலர்ஃபுல்லாக, ஷைனிங்காக. கடையில் போய் பாருங்கள், ஆப்பிளை நல்லா தொடச்சி அது மேலே ஏதோ ஒரு கெமிக்கலை பூசி நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருந்தால் தான் எல்லாம் வாங்குவாங்கன்னு வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அது நல்லா பார்க்கும்போதே அதை பறித்து சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வந்துச்சான். அதுக்கப்புறம் அது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, அது பறித்து சாப்பிட்டோன்னா அது என்ன பண்ணுதான், நம்ம புத்தியை தெளிவிச்சிரும், நம்ம தேவர்களை போல் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம புத்தி தெளிஞ்சிரும்னு சொல்லி அவன் நினச்சி கனியை பறிச்சுட்டா. ஏவாள் பறித்து என்ன பண்ணுறா, புசித்து அதை சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டதும் இல்லாமல் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். முடிஞ்சா இங்கே கதை. அவள் சாப்பிட்டது இல்லாமல், ஆஹா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம புருஷனுக்கும் கொடுக்கணும், நம்ம மட்டும் சாப்பிட்டு பாவம் பண்ணால் பத்தாது, நம்ம புருஷனையும் பாவம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கும் கொடுத்துட்டா. அப்போ ஆதாம் என்ன பண்ணுறாரு, அப்போ அதை சாப்பிட்டுட்டார், அவனும் புசித்தான். ஆதாமும் வாங்கி அதை சாப்பிட்டாரா? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ இத்தனை நாள் அவங்களுக்கு நிர்வாணமாக இருக்கோன்றது தெரியலையா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஏன்னா அவங்க மேலே ஒரு ஒளியின் ஆடை தேவன் அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் தேவன் உலாவி கொண்டு, நடை போட்டு கொண்டு, அவர்களோடு பேசி கொண்டு, உறவாடி கொண்டு, ஒரு நண்பன் பேசுவது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் பேசுவது போல, அப்படி ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் பேசி கொண்டு நடை போட்டு கொண்டு இருந்தார். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் திறக்கப்பட்டதுன்னா நம்ம ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க மேலே இருந்த அந்த ஒளி விலகி போயிடுச்சு. அவங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மேலே இருந்த அந்த ஒளியின் ஆடை அது அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்கள விட்டு அகன்று போய்விட்டது. அப்போ அவங்க நம்ம நிர்வாணமாக இருக்கோன்னு சொல்லி அத்தி இலைகளை பறித்து வேக வேகமாக அதை ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணி உடம்ப மறைச்சிக்கிட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இத்தனை நாள் ஒளியவே இல்லை, அவங்க தேவனோடு முகமுகமாய் பேசி கொண்டு இருந்தாங்க. இதை சாப்பிட்டோன்னே பாவம் அவங்களுக்கு வந்தோடனே தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல, அவங்களால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ தேவன் ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிட்றாரு. நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆதாமை எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்களாம், நிர்வாணமாக இருக்கேன். அப்போ அந்த ஒளியின் ஆடை அவங்கள்ட்ட இல்லை, பாவம் செஞ்சதுனால அது போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, பயந்து ஒளிந்து கொள்கிறாங்க. என்னன்னா தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் மூலமாக தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் அன்னைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு கட்டளை தான், நீ இந்த கனியை புசிக்கக்கூடாது, அவ்வளோதான், அது மட்டும்தான். புசிச்சின்னா சாவு நிச்சயம் அப்படிங்கிறாரு. இப்போ மரணம் எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த ஆதியாகமத்தில் நம்ம தெளிவாக தெரியுது. இது ஒவ்வொரு வசனமாக எனக்கு வாசித்து சொல்ல டைம் இல்லை, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் இது 3ஐயும் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும். இப்போ
அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அப்படி ஒளிஞ்சுக்கும் போது ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, கூப்பிட்றாரு. அவங்க வெளியே வரவே இல்லை. நம்ம நிர்வாணியாக இருக்கோம் அப்படின்ட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பொழுது அவன், நீ நிர்வாணி என்று ஆண்டவர் சொல்கிறாரு. 11வது வசனம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? நான் சொன்ன புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது ஆதாம் சொல்கிறாரு, என்னுடனே இருக்கும்படி நீர் தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? நான் விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயான்னு தான் கேட்குறாரு. ஆம் ஆண்டவரே, புசித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கல. அவன் என்ன சொல்கிறான்? இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல, ஏவாள் எனக்கு மனைவியாக கொடுத்தீங்கல்ல, அவள் தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தா, நான் புசித்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், அப்போ ஏவாள்கிட்டையும் ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஸ்திரீயானவள் என்ன சொல்கிறாரு? அவளும் என்ன பண்ணா, நான் பறித்து புசித்து சாப்பிட்டேன், எனக்கு பார்வைக்கு நல்லா இருந்துச்சு, புசிப்புக்கு நல்லா இருந்துச்சு, இதனால் சாப்பிட்டேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். சர்ப்பந்தான் ஆண்டவரை அதை சாப்பிட சொல்லி வஞ்சனையாக பேசுச்சு, அதனால் நான் புசித்தேன் அப்படின்னு அவள் வந்து சர்ப்பத்து மேலே பழியை தூக்கி போடுறா. அப்போ தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஒருவேளை சர்ப்பத்துக்கு அப்போ காலெல்லாம் இருந்து நடந்திருக்குமா பறந்துருக்குமான்றதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த இடத்துல ஆண்டவர் சர்ப்பத்தை சபிச்சு, நீ வந்து சபிக்கப்பட்டிருப்பாய், எல்லா மிருகங்களை காட்டிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றுனால நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தான் தின்னுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சர்ப்பத்துக்கு சாபம் கொடுக்குறாரு. அடுத்தது ஸ்திரீக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பிள்ளை பெறும்போது வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாபத்தை ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கிறாரு. அப்புறம் உன் ஆசை வந்து எப்பொழுதும் உன் புருஷனை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷன் தான் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு அதிகாரத்தை ஆண்கள் தான் மனைவியை ஆண்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இங்கே எதனால் பூமியில் முள்ளும் குறுக்கும் முளைக்குது, எதனால் நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட வேண்டியதுன்னா, இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சிட்ட, என் கட்டளையை மீறிட்ட, அதனால் பூமி என்ன பண்ணும்? முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். நீ வந்து என்ன பண்ணணும்? வேர்வை சிந்தி, இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் பூமியை ஆதாமின் நிமித்தமாக ஏவாளின் நிமித்தமாக சபிக்கிறாரு. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் என்ன பண்ணுவா? வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய்.
அந்த பூமியிலிருந்து விளைகிற காய்கறிகள், அரிசி, கோதுமை, தானியம், நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடையும் எப்படி புசிப்போமா? வருத்தத்தோடே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். இலவசமாக எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டு ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு 2 பேரையும் வெளியே துரத்திடுறாரு. திரும்பவும் அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவங்களுக்கு திரும்ப அந்த பழையபடி அவங்க மாறிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் தோட்டத்திலேருந்து 2 பேரையும், ஆதாமையும் ஏவாளையும் வெளியே விரட்டி அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இது மாதிரி பாருங்கள், தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவங்கள வெளியே அனுப்பிட்டு திரும்பவும் அவங்க தோட்டத்துக்குள்ளே போகாதபடிக்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் காவலாக வைக்கிறார். அப்புறம் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் அந்த எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த மண்ணை பதப்படுத்தி அதை விவசாயம் பண்ணி அவன் அதை விளைய வச்சு சாப்பிட்றதுக்காக அந்த தோட்டத்திலேருந்து வெளியே விரட்டிட்டார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு எப்படி பாவம் இந்த உலகத்தில் வந்துச்சு, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், தேவன் உலகத்தை, வானத்தையும் பூமியையும் எப்படி சிருஷ்டித்தார் என்பது தெளிவாக இந்த வசனங்களின் மூலமாக புரிந்திருக்கும். தேவன் இந்த செய்தியை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமேன்.